السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் எமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக நம் எல்லோரையும் அல்லாஹ் இந்த மஸ்ஜிதில் ஒன்று சேர்த்திருக்கிறான். இது அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நம்முடைய இந்த உரையினுடைய தலைப்பு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நானும் நீங்களும் ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமினும் விளங்கி கொண்டால் அல்லாஹ்வின் மீது ஒவ்வொரு நொடியிலும் அன்பும் பாசமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இதுதான் நாம் பேச இருக்கிற தலைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, சோதனைகள் என்று சொல்லப்படுகிற பொழுது இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர், அவர்கள் தன்னுடைய சைதுல் ஹாத்திர் என்ற நூலிலே சொல்கிறார்கள், இன்னமத் துன்யா உதிஅத் லில் பலா. இந்த உலகம் என்பது இந்த உலக வாழ்க்கை என்பது அது சோதனைக்காகத்தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த துனியாவில் நீங்கள் பிறந்துட்டீங்கண்டா, இந்த துனியாவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சோதனை ஏற்படுத்தப்படும். இந்த துனியாவே மனிதர்கள் அங்கு வாழ்கிறார்கள் என்றால் அந்த துனியாவினால் அல்லாஹு தாலா சோதனையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். துனியா அதற்காகத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபயன்பகி லில் ஆகிலி அன் யுவத்தின நஃப்ஸஹு அலா ஸப்ர். உண்மையான புத்திசாலி யார் என்றால், எல்லா சோதனைகளின் பொழுதும் எல்லா சிரமங்களின் பொழுதும் உலகத்தில் ஏற்படுற எல்லா கஷ்டங்களின் பொழுதும் பொறுமையின் மூலமாக தனது உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொள்பவன்தான் உண்மையான புத்திசாலி. உண்மையான புத்திசாலி இந்த துனியா சோதனைக்குரியது என்பதை விளங்கி அவனுடைய உள்ளத்தை பொறுமையை கொண்டு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். எனவே இந்த உலகம் அதனுடைய அடிப்படையான ஒரு தன்மையாக அல்லாஹு தாலா சோதனை வைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள் வேறு, ஒரு சமூகத்துக்கு ஏற்படுகிற சோதனைகள் வேறு. ஒவ்வொரு மனிதனும் இங்கே 100 பேர் இருந்தால் இந்த 100 பேரில் ஒவ்வொருவரை கேட்டாலும் எல்லாருக்குமே சோதனைகள் இருக்கும். உலகத்தில் சோதனை இல்லாமல் யாரும் இல்லை. சிலர் வெளியே சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. ஒரு 5 வயசில் இருக்கிற சோதனை வேறு, 10 வயசில் இருக்கிற சோதனை வேறு, 15 வயசில் இருக்கிற சோதனை வேறு, 50 இருக்கிற சோதனை வேறு, 60 இருக்கிற சோதனை வேறு. ஆனால் சோதனைகள் இருக்கும். சில பொழுது 20 வயசில் ஒரு சோதனை இருக்காது, பல சோதனைகள் இருக்கும். 50 வயசில் பல சோதனைகள் இருக்கும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுற சோதனை. ரெண்டாவது, எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுறது. அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெள்ளப்பெருக்கு வரும். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விதவிதமாக வரும். பூமி அதிர்ச்சி வரும், திடீரென்று அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கும். எங்களுக்கு அது திடீரென்று நடக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளம் வருது,
திடீரென்று மண் சரிவு, திடீரென்று புயல், திடீரென்று பூமி அதிர்ச்சி, பல உயிர்கள். இது பொதுவான சோதனை. இன்னும் ஒரு சோதனை தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள சோதனை. எப்படியோ தனிப்பட்ட வாழ்க்கையில் அது மௌத்து வரைக்கும் சோதனை இருக்கும். இந்த சமூகத்துக்கு, மனிதர்களுக்கு இடையிடையே சோதனைகள் வரும். இந்த ரெண்டையும் நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ளணும். அடுத்தது இன்னும் பல பகுதிகள் இருக்குது. நான் இந்த ரெண்டையும் தான் பேசுகிறேன். ஒரு மூமினை பொறுத்த வரையில் அந்த மூமினுடைய ஈமானில் ஏற்படுற சோதனை, அதே மாதிரி அந்த மனிதனுடைய தக்வா அல்லாஹுத்தால உறுதிப்படுத்துவதற்கு ஏற்படுத்துகிற சோதனை, இப்படி பல வகைகள் இருக்கிறது. இப்போ நான் இந்த ரெண்டு அடிப்படையை வைத்து சில விடயங்களை சொல்லாமல் நினைக்கிறேன். முதலாவதாக, ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் கொடுக்கிற சோதனை. இப்போ எல்லா மனிதர்களுக்கும், ஒரு மனிதனுக்கு கவலை அது சோதனை, ஒரு மனிதனுக்கு பயம் அது சோதனை, ஒரு மனிதனுக்கு பசி அது சோதனை, ஒரு மனிதனுக்கு வறுமை அது சோதனை. இதெல்லாம் சோதனை தான். அல்லாஹ் தான் சொல்கிறான், நான் சோதிக்கப்படுவேன், நான் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். சோதிக்கப்படுபவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல. அதை நல்லா விளங்கிக்கொள்ளணும். சோதிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல. ஆனால் எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான், எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் ஒவ்வொருவருடைய சோதனைக்கு பின்னாலும் பல காரணங்கள் இருக்கும். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் எதுக்குன்னு சொல்லி எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு ஆளை சோதிக்கிறா அது எதுக்குன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். ஆனால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் அவரை பேசி நாம் அவருடைய விஷயத்தை கேள்விப்பட்டால் இதுதான் காரணம் என்று சொல்லலாம். ஆனால் அது அல்லாமல் அல்லாஹ் என்ன சோதிக்கிற காரணம் வேற, உங்களை சோதிக்கிற காரணம் வேற, உங்களோட பிள்ளைய சோதிக்கிற காரணம் வேற, காரணங்கள் வேறு, சோதனைகள் இருக்கும். அப்போ இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா சோதனையை தந்து கொண்டே இருப்பான். அதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுற வசனம், ஆனால் அதனுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹு தாலா பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, ஹவுஃப் பயம், பசி, அதே மாதிரி வறுமை, பொருளாதாரத்தில் ஏற்படுற குறைவு, அதே மாதிரி உயிர் சேதம், இது எல்லாத்தையும் நல்லா சோதிப்பான். ஒவ்வொரு மனிதன்ட்டையும் போய் கேளுங்க, விசாரித்து பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை எடுத்தால் 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் சோதனை இருக்கும். ஸ்கூலில் நடக்கிற சோதனை வேறு, மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுற சோதனை வேறு. அந்த ஸ்கூலில் நடக்கிற சோதனை, அதை எதிர்கொள்றதுக்கு அந்த பிள்ளைய உள்ளத்தில் இருக்கிற கவலையும் பயமும் இருக்குதே, அது பெரிய சோதனை. ஒரு பிள்ளை நல்ல சந்தோஷமாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஒரு 11 வயசு பிள்ளை, 15 வயசு பிள்ளை சந்தோஷமாக வீட்டில் விளையாடிட்டு இருக்கும். நாளைக்கு ஸ்கூல் போகணும்னு நினைச்சாலே அந்த பிள்ளைக்கு ஒரு பயம். இது மனிதனுக்கு இயல்பாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி போகிற நேரம், ஒரு 15-20 வயசாகும் பொழுது அந்த மனிதனுக்கு திடீரென்று எனக்கு தொழில் இல்லையே, நல்ல வாகனம் இல்லையே, அவற்றை அது இருக்குது, என்னோட படித்தவர் தான் அவற்றை நல்ல தொழில் இருக்குது, எனக்கு தொழில் இல்லையே, இப்படி ஒரு பயமும் ஒரு கவலையும் சோதனையாக வரும். இதெல்லாம் சோதனை தான். இதெல்லாம் அல்லாஹ் தண்டிக்கிறதுக்காக தரது இல்லை, அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய சுன்னா. அப்போ அல்லாஹ் அவனுடைய நியதியாக இந்த உலகத்தில் அதை வச்சிருக்கிறான். அப்போ எனவே நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்குள்ள அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறான். எப்படி அந்த மகிழ்ச்சியை கண்டுகொள்றது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹு தாலா நபிமார்களை அளவுக்கு அதிகமாக சோதிச்சான். அப்போ அவங்கள அல்லாஹ் தண்டிச்சன்னு அர்த்தம் இல்லை. உலகத்தில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை எடுத்தால் அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யார்? நபிமார்கள். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களா? அல்லாஹ் 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 என்று சொன்னாங்க. நீங்கள் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகளை விளங்குங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை தௌஹீதை சொன்னாங்க. ஆனால் அவர்கள் தான் மிக மிக சோதிக்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க்க சொன்னாங்களா? தௌஹீதை தானே சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அந்த சமூகம் என்ன செஞ்சாங்க? இவர் எங்களுக்கு தேவையில்லை, தூக்கி நெருப்பில் போட்டு எரிச்சிருவோன்னு சொன்னாங்க. இதுதானே உண்மை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, ஷிர்க்கு செய்யாதீங்க, இணை வைக்காதீங்க என்று சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த சமூகம் அவர்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியம், கௌரவம் என்ன? வாங்கண்டு பஞ்சு மெத்தை வச்சு பூவெல்லாம் கொடுத்த வரவேற்றாங்க. நெருப்பை மூட்டி தூக்கி இப்ராஹிமை தூக்கி நெருப்புக்குள்ளே போடுங்கண்டாங்க. ஆனால் அவருடைய உள்ளத்தில் உதித்தது கடைசியாக நெருப்புக்குள்ளே போடப்படுற நேரம் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல்.
அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். ஹஸ்புன் அல்லாஹ், ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல், இதன் அவர் சொன்னார். அதே மாதிரி தான் எந்த நபிமாரை எடுத்துக்கொண்டால், எந்த ரசூல்மார்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் நல்லதை செய்ய செய்ய அல்லாஹ் சோதிச்சான். இது அல்லாஹு தாலா யாரையுமே விடமாட்டான். எனக்கு நான் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கு எனக்கு எந்த சோதனையுமே ஏற்பட இல்லைன்னு ஒரு ஆள் சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நாங்கள் அவரை உண்மையாக ஒரு நல்ல புத்தியோடு தான் இருக்கிறான்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அந்த சோதனைகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹுடைய ஒரு நியதி, சுன்னா. ஆனால் அதை அணுகிற விதத்தை பொறுத்து மக்கள் வித்தியாசப்படுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் அல்லாஹு தாலா சோதனை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அது பல விதங்களில் வந்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த இடத்தில் தான் மனிதர்கள் 4 விதமாக இருப்பார்கள். சோதனைகளின் பொழுது மனிதர்கள் 4 விதமாக இருப்பார்கள். ஒரு பகுதியினர் அவர்கள் அல்லாஹுடைய அதிருப்தியையும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் ஆளாகுவார்கள், ஒரு கூட்டத்தார். இன்று 3 கூட்டத்தார்களில் முதன்மையான கூட்டத்தாராக மனிதன் மாறுகிற பொழுதுதான் அவனுக்கு சோதனைகள் ஏற்படுகிற பொழுது கூட அதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு இருக்கும். எல்லாருமே ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இதுக்கு என்ன மொழிபெயர்ப்பாங்க? கஷ்டத்துக்கு பின்னால லேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டத்துக்கு பின்னால லேஸ் இருக்குதுன்னு. இந்த மஅன்னு சொன்னால் கஷ்டத்துக்கு பின்னால் அல்ல. அரபுல மஅன்னு சொன்னால் கஷ்டத்துக்கு பின்னாலே அல்ல. சும்மேண்டு வந்தால் பின்பு, சும்மேண்டு வந்தால் பின்பு. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அதாவது கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது, உடன் இருக்கிறது, பின்னால் அல்ல. கஷ்டம் வந்த பிறகு ஒரு சந்தோஷம் வரும் என்பதல்ல, கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது. அல்லாஹ் ஏன் இதை சொன்னான்? 2 முறை சொல்கிறான். அல்லாஹ் இதை 2 முறை சொல்கிறான். அப்போ கஷ்டத்தோட லேஸ் எப்படி இருக்கும்? இதுதான் சோதனைக்குள்ள உள்ள மகிழ்ச்சி. அது எப்படி? யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மந்திரம் அல்ல குர்ஆன். இப்போ கஷ்டத்துக்கு பின்னால் கஷ்டத்தை எல்லாம் நீக்கி போட்டு ஒரு லேசை தாரான், மகிழ்ச்சியை தாரான்னு நம்ம சொல்லுவோம். அப்படி அல்ல. கஷ்டமாக, அது எல்லாருக்கும் தெரியும் தானே, கஷ்டம் ஒன்று இருக்குது, அது நீங்கன்னா மகிழ்ச்சி. ஆனால் கஷ்டத்தோடு அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சி வைத்திருக்கிறான். அது எப்படி? இதுதான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்ற வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எங்களை சூழ நடக்கிற, இப்போ என்னிடத்துல ஒரு கவலை இருக்கும், எனத்துல ஒரு 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 கவலை இருக்கும். நான் இந்த விஷயம் நடக்கணும், இந்த விஷயத்தில் சரியாக எனக்கு அமையணும், இந்த விஷயத்தில் நான் பாஸ் ஆகணும், இந்த விஷயம் கைகூடணும், இந்த தொழிலில் லாபம் கிடைக்கணும்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டீங்க. என்ன தனிப்பட்ட வாழ்க்கை. இப்போ நான் வீட்டில் இருப்பேன், திடீர்னு ஒரு வெள்ளம் புயல் காற்று அடித்து வீடு அப்படியே சுக்குநூறாயிரும், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். இப்போ எந்த வாழ்க்கையிலையும் கவலை. இது எல்லா மனிதர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. எனக்கும் கவலை, என்னோட இருக்கிறவங்களுக்கும் கவலை, குடும்பத்திலையும் கவலை, ஊர்லேயும் கவலை. இப்போ பிரச்சனை, எனக்கும் சோதனை, என்னோட இருக்கிற குடும்பத்துக்கும் சோதனை, என்னோட இருக்கிற ஊர் மக்களுக்கும் சோதனை. இப்போ எப்படி? இந்த எல்லா நிலைகளிலும் இப்போ ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் மனசுக்குள்ளே இருக்கும். சில ஆண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு 1000 கவலை இருக்கும், மனைவிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவலைப்படுறது எங்களுக்கு பிடிக்காது, அவங்க கவலையாக இருக்கக்கூடாது. அவங்க கவலைப்பட்டால் எனக்கு இருக்கிற கவலையில் டபுள் மடங்கு கூடும் என்பதற்காக கவலைகளை எல்லாம் மறைச்சிருவாங்க. சில பொழுது பெண்களும் அப்படித்தான், அவங்களுக்குள்ள 1000 கவலை இருக்கும், கணவன்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா கணவன் கவலைப்படக்கூடாது என்பதற்காக மனைவிமார்கள் தங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே சில கவலைகளை புதைத்து வைப்பார்கள். அப்போ இப்படி இருந்தால் கவலை இல்லாத மனுஷனப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற கவலை அவனுக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கு அவனுடைய ரப்புக்கு தான் தெரியும். அப்படி கவலையோடு இருக்கிற மனிதனுக்குள்ள திடீரென்று புயல் போல சோதனைகள் வருகிறது என்றால் இன்னும் கவலை அதிகரிக்குது. இப்படியெல்லாம் நடக்க 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 என்ன நடக்கும்? என்ன செய்யணும்? இப்போதான் நாங்கள் அதுக்கு பதில் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹு தாலா சோதனைகளை, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், என்ன நேசிக்கிறான், எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறான். இப்படி எல்லாம் அல்லாஹ்வோட அன்பு இரக்கம் இருக்க பெய்த்து தான் அல்லாஹு தாலா எங்களை மூமின்களாக இன்னும் அல்லாஹ் வாழ வச்சுட்டு இருக்கிறான், நன்றியுள்ள அடியார்களாக வாழ வச்சுட்டு இருக்கிறான். அப்படியும் அல்லாஹ் ஏன் சோதனை தாரான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை சோதிப்பதற்காக நான் படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை. அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் படைச்சது இபாதத் செய்யறது. இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனிதனை அல்லாஹ் இன்னும் சோதிக்கணுமா? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். உங்களை எதுக்கு நான் படைச்சேன்? இபாதத் செய்யறதுக்கு. நீங்க இபாதத் செய்ய 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 திரும்ப நான் சோதிக்கணுமா?
திடீரென்று இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறவருடைய அவருக்கு திடீரென்று பார்த்தா அவருக்கு நோய் அதிகரிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. திடீரென்று பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு மௌத்து வருது. திடீர்னு சோதனைகள். ஆனா இவர் தொழுது கொண்டு இபாதத் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அந்த படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றார். உங்களுக்கு விளங்குதா? அல்லாஹு தாலா படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றார். முன்சஃப்ல தொழுகிறாரு, கண்ணீர் வடிக்கிறார், தொழுகிறாரு, இபாதத் செய்கிறாரு. ஆனா திடீர்னு பார்த்தா சோதனை வருது. திடீர்னு நல்ல இபாதத் இல்லை, இப்பதான் நான் தொழுது நல்ல முன்பின் சுன்னத்தெல்லாம் தொழுது நோம்பெல்லாம் வச்சு அல்லாஹ்வை நெருங்கிட்டு வர நேரம் எனக்கு இப்படி வியாபாரத்தில் நஷ்டம் வருது. பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றேன், ஆனால் அல்லாஹ் சோதிக்கிறான். அதே மாதிரி தான் அல்லாஹ் சோதிக்க நான் இன்னும் அல்லாஹ்வை நெருங்குறேன், வணக்கம் செய்கிறேன், இந்த சோதனை குறைஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இதை சொன்னான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் சொன்ன அல்லாஹ் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த இபாதத்திலையும் நீங்க அழகிய இபாதத்தினும் நீங்க அதை செய்யணும். அதுக்கு தான் நான் உங்களை படைச்சிருக்கேன். மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சது மிக அழகிய அமல் செய்வர் யார் என்பதை சோதிப்பதற்கெண்டா இந்த மிக அழகிய அமலை நீங்க செய்யணும் வாழ்க்கையில. அதென்ன? அல்லாஹ் சோதிச்சாலும் அஹ்ஸன் அமல், அதாவது மிக அழகிய அமல் என்று சொன்னா அகீதா, சரியான அகீதாவோடு அமல் செய்கிறது, ரசூலோட சுன்னா பேணி அமல் செய்கிறது, இஹ்லாஸோடு அமல் செய்கிறது, இது ஒரு பகுதி. ரெண்டாவது, எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணத்தோடு அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் விரும்புகிற முறையில் வாழ்றது மிக அழகிய வாழ்க்கை. இது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்ப இந்த இடத்துல தான் அல்லாஹ் எல்லா அருள்களையும் அல்லாஹு தஆலா தாரான் பறிக்கிறான். அல்லாஹ் ஒன்றை தந்து போட்டு எடுக்கிறான். திடீரென்று அல்லாஹு தஆலா பிடிக்கிற மாதிரி விளங்குது. திடீரென்று என்னுடைய வாழ்க்கையில சோதனை, திடீரென்று குடும்பத்தில் சோதனை, திடீரென்று பிள்ளைகள் சோதனை, இப்படி எல்லா வகையிலையும் சோதிக்கப்படுற பொழுது இப்பதான் மனிதர்களுடைய அந்த படித்தரத்தை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது கூட்டம் எப்படி இருப்பாங்கண்டா, இவர்கள் யார் என்றால் உண்மையான முஃமின்களாக இருக்க மாட்டாங்க. இவங்க யாருன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா ஒரு சோதனையை கொடுக்கிற பொழுது அவனோட வாழ்க்கையில சரி, குடும்பத்தில் சரி, ஊரில் சரி, அவங்களோட இருக்கிறவங்களுக்கு சரி, அல்லாஹு தஆலா ஒரு சோதனையை கொடுக்கிற நேரம் இவர்களுடைய உள்ளம் எப்படி போகுமெண்டா, அல்லாஹ்வின் மீது தீய கெட்ட எண்ணம் கொள்ள ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வை பற்றிய கெட்ட அபிப்பிராயத்தை வாயால சொல்லுவாங்க. அவங்க அல்லாஹ் பற்றி உள்ள தீய எண்ணத்தை உண்டாகி கொள்வாங்க. அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குமெண்டா, அல்லாஹ் விட்டு அவங்க தூரமாகி கொள்வார்கள். இப்ப அல்லாஹு தஆலா இவர்களோட எப்படி அல்லாஹ் நடந்து கொள்வான்? இவங்க எப்படி நடக்கிறாங்களோ அப்படி அல்லாஹ் நடப்பான். இப்ப நம்ம பார்க்கிறோம், என்ன ஒரு வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தா சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹு தஆலா என்ன அசிங்கப்படுத்திட்டான், அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டான், அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், அல்லாஹ் என்ன தண்டிக்கிறான், எனக்கு அல்லாஹ் எதுவுமே செய்யல அப்படி என்ற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சில பொழுது ஒரு மௌத், ஒரு நெருக்கமானவர்களுடைய உயிரை அல்லாஹு தஆலா பறிக்கிறது என்பது அவங்கள அல்லாஹு தஆலா பறிக்கிறான். ஆனால் பறிக்கப்படுற அந்த சகோதர சகோதரிகள் உறவினர்களுக்கு அது அல்லாஹ் பெரிய ஒரு சோதனையாக அல்லாஹ் ஆக்குவான். இப்ப இந்த நேரத்தில் இவங்க என்னென்ன வார்த்தைகளை சொல்றாங்களோ அதற்கேற்ப அல்லாஹ் அவர்களோடு நடந்து கொள்வான். இப்ப யாராவது ஒரு நெருக்கத்துக்குரிய மூத்தா போனா என்ன சொல்லுவாங்க? நம்ம அக்கீதா தெளிவா இருந்தா நம்ம ஒன்றும் சொல்ல போறதில்லை, அல்லாஹ்வோட கதிரை பொருந்தி கொள்வோம். ஆனா அக்கீதா தெளிவில்லாதவர்கள் என்ன செய்வாங்க? யாராவது மரணிச்சால் ஒப்பாரி வைப்பார்கள், கூடாது, தகாத வார்த்தைகளை சொல்லுவாங்க. சில பொழுது என்ன சொல்லுவாங்க? சின்ன புள்ள, ஒரு வயது குறைந்த புள்ள மௌத்தா போன பொழுது இவங்க சொல்லுவாங்க, இன்னும் 10 வருஷம் வாழ்ந்திருக்கலாமே, இன்னொரு 50 வருஷம் வாழ்ந்திருக்கலாமே, எனக்கு முன்னால நீ போயிட்டியே, எங்களையெல்லாம் வச்சுட்டு நீ மட்டும் போயிட்டியே என்றெல்லாம் தகாத வார்த்தைகளை சொல்லி அழுவாங்க. இப்ப அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒன்றை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அல்லாஹ் செஞ்சது பிழை என்ற கோணத்தில் பார்க்குறாங்க, அல்லது அல்லாஹு தஆலா இதை செஞ்சிருக்க கூடாது என்ற கோணத்தில் பார்க்குறாங்க. இப்ப என்ன நடக்கும்? இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகுவார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகுவார்கள். அப்ப நாங்க யோசிச்சு கொள்ளணும், இது முதல் வகையினர். அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹு தஆலா ஒன்றை கொடுப்பான், அல்லாஹு தஆலா அதை எடுக்கிற நேரம் அல்லாஹ்க்கு தெரியும் எப்ப எடுக்கணும். எடுக்கிற நேரம் இவர்கள் அல்லாஹ்வை பற்றி தவறான வார்த்தைகள் சொல்லுவாங்க. சில பொழுது அல்லாஹு தஆலாவை பற்றி நீங்க ஒழுங்கா சரியான முறையில் உங்களோட குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க இல்லைன்றால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா கூட பாருங்க
அவங்கள்ட்ட தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, அல்லாஹ் பற்றி உள்ள எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. ஆனால் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறானே, எங்களுக்கு ஒன்றும் தர இல்லையே. அப்போ எங்களோட எண்ணம் எல்லாம் என்ன? அல்லாஹ் எங்களை தந்து 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 இருக்கணும், அப்போ தான் நாங்கள் அமல் செய்வோம், அப்போ தான் இபாதத் செய்வோம். அப்போ இந்த எண்ணம் இருக்குமாக இருந்தால் இது உண்மையிலேயே அகீதாவுக்கு, நல்ல சிந்தனைக்கு, நல்ல நம்பிக்கைக்கு முரணானது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இலமல் ஜஸா மஅ இலமில் பலா. சோதனை எவ்வளவு அதிகரிக்குதோ அதிகரிக்க 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 அந்த மகத்தான சோதனைகளோடு, மிக பிரம்மாண்டமாக வருகிற சோதனைகளோடு மிக பிரம்மாண்டமான கூலியும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் சோதிக்க 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 ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, எந்த சமூகத்தை அல்லாஹ் அன்பு கொள்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிலா வமன் சஹித ஃபலஹு சஹத். இங்கே தான் முதலாவது நாங்கள் விலை கொள்ளணும். யார் அந்த சோதனைகளை பொருந்தி ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான். யார் அல்லாஹ் தந்த சோதனைகள் பொழுது அல்லாஹுடைய அந்த சோதனைகளை பொருந்தி கொள்ளாம அல்லாஹுக்கு எதிராக பேசி கோபத்தையும் அதே மாதிரி தகாத வார்த்தைகளையும் அல்லாஹுடைய கதிருக்கு எதிரான வார்த்தைகளையும் பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய கோபம் உண்டாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திருமிதியில வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அற்புதமான ஒரு ஹதீஸ். இப்ப பாருங்க, வமன் சஹித ஃபலஹு சஹத். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சோதனையை தருகிற பொழுது யார் வெறுக்கிறார்களோ, இது எனக்கு அல்லாஹ் தந்திருக்க கூடாது, இது எனக்கு ஏற்பட்டிருக்க கூடாது, அல்லாஹ் தந்தது பிழை, அல்லாஹ் எனக்கு இது அல்லாஹ் எனக்கு மட்டும் தானே தாரான் என்று சொல்லி யார் மனசளவுல நினைக்கிறாரோ, அல்லது நண்பர்களோட பேசும்பொழுது பாருங்கப்பா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் தான் சோதனை என்று சொல்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெறுப்பு உண்டாகும். அல்லாஹ்வுடைய வெறுப்பு. அப்ப சோதனைகளின் பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த நிலை வந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகி விடுவான். இது முதலாவது வகையினர். ரெண்டாவது வகையினர், சோதனைகள் வந்தா என்ன செய்வாங்கண்டா பொறுமை செய்வார்கள். இது ரெண்டாவது தான். அதுக்கு பிறகு ரெண்டு வகை இருக்குது. இது ரெண்டாவது வகை பொறுமை. அல்லாஹு தஆலா ஒரு சோதனையை தருகிறான். ஒரு சோதனையை தருகிற பொழுது அல்லாஹ் ஏதோ ஒரு சோதனையை, எங்களோட வாழ்க்கையில எந்த வகையிலையும் சோதனை வரலாம். இப்ப அல்லாஹு தஆலா நாங்க நினைக்கிறதுக்கு மாற்றமா நடக்கும். சில பொழுது நாங்க வெறுக்கிறது எங்களுக்கு நடக்கும், எங்களுக்கு பிடிக்காது நடக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? சபர் செய்கிறார், பொறுமை செய்கிறார். பொறுமை செய்வது என்பது கட்டாய கடமை. சோதனைகளின் பொழுது பொறுமை செய்யணும். பொறுமை செய்ய என்று சொன்னால் அந்த மனிதன் அந்த நிலைக்கு போயிடுவான், முதலாவது நிலைக்கு போயிடுவான். அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற நிலைக்கு போயிடுவான், அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிற நிலைக்கு போயிடுவான். பொறுமை கட்டாயம், வாஜிப். அது ஒரு முஃமினுடைய காரியத்தை ஹைரானதாக நலவானதாகும் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஜபல்லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர். அவனுக்கு அவருடைய காரியங்கள் எல்லாம் ஹைரா இருக்கும். எப்படி? இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரன் லஹு வ இன் அஸாபத்து லர்ரா ஸபர ஃபகான கைரன் லஹு. அதாவது அந்த முஃமினுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் நன்றி செலுத்துவான், கஷ்டம் ஏற்பட்டால் பொறுமை செய்வான், அது அவனுக்கு ஹைராக அமையும். அப்ப ஏதாவது ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது சபர் செய்யணும், பொறுமை செய்யணும். இப்ப பாருங்க, ஒரு பெண்மணி தன்னை பிள்ளை அடக்கம் செய்யப்பட்ட பிள்ளையினுடைய அந்த கபர் இருக்கிற அந்த இடத்துல இருந்து அழுது கொண்டு இருந்தார். இப்போ எல்லாரும் நமக்கு தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ அழுது கொண்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அழுது கொண்டு அந்த பிள்ளை மரணிச்ச அந்த இதை தாங்க இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இத்தகில்லா வஸ்பிரி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, பொறுமையாக இருங்க. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, பொறுமையாக இருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தக்வா, சபர். ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நீங்கள் பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. தக்வா, இறை உணர்வோடு இருந்து சபர், பொறுமை செய்யணும். இப்போ இந்த பெண்மணிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பிடிக்கல. இலைக்க அன்னி ஃபஇன்னக லம் துஸப்பி முஸிபத்தி, நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வர இல்லையே. அப்படி தான் நம்ம சொல்லுவோம், எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. இலைக்க அன்னின்னா உங்களோட வேலையை பார்த்து நீங்கள் போங்கண்டு. ஆனால் அந்த பெண்மணிக்கு இதை சொன்னது ரசூல்லான்னு தெரியாது. ஆனால் இந்த
விஷயம் நடந்த பிறகு அவங்களுக்கு கேள்விப்பட்டது, ஓடி போனாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போன உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன, இன்னம ஸபர் இந்த சதமத்தில் ஊலா. நீங்க ரசூலுல்லாஹ்னு தெரியாம நான் சொல்லிட்டேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னம ஸபர் இந்த சதமத்தில் ஊலா. பொறுமை என்பது கஷ்டம் ஏற்பட்ட முதல் நிலையில வரணும். பொறுமை என்பது எப்படி வரணும்? கஷ்டம் ஒன்று ஏற்படுகிற பொழுது அதனுடைய முதல் நிலையில பொறுமை வரணும். எல்லாம் கத்தி கதறி பேசி அங்க போய் சொல்லி இங்க போய் சொல்லி அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்கிறேன்னா பொறுமை அல்ல. பொறுமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவருடைய கூலியை அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு கூலி அல்லாஹ் நிரந்தரமாக பரிபூரணமாக எந்தவித குறையுமின்றி அல்லாஹ் கொடுப்பான், முழுமையாக கொடுப்பான். அப்ப பொறுமை என்பது அல்லாஹ் தருகிற ஒரு சோதனையின் பொழுது ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறான். இப்ப பொறுமையாக இருக்க 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 அல்லாஹு தஆலா அவனுக்கு அருள்களை கொடுக்க ஆரம்பிப்பான். அல்லாஹு தஆலா அருள்களை கொடுக்க ஆரம்பிப்பான். பொறுமை செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹு தஆலா கஷ்டத்தை நீக்க ஆரம்பிப்பான். இந்த நிலை இரண்டாவது நிலை. பொறுமை இருக்கணும். பொறுமைண்டா என்ன? ஆரம்ப நிலையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு கஷ்டம் வந்துடுது, ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆரம்ப நிலையில வாயை பேணிக்கொள்ள வேண்டும். முதலாவது வாயை பேணிக்கொள்ளணும். யாருமே முதலாவது என்ன செய்யறதுன்றா, ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை ஏற்பட்ட வாயை திறந்தால் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டால், தகாத வார்த்தைகளை அப்படியே அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் சின்ன ஒரு வார்த்தை கூட போதும் அந்த மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க. ரசூல் சொன்னாங்க, எந்த ஒரு வார்த்தையுமே நாங்கள் கணக்கெடுக்கலையோ எந்த வார்த்தை நாங்கள் சொன்னாலும் அது பதியப்படும். சில வார்த்தைகள் நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம், அந்த வார்த்தை எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், சில வார்த்தை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அதே மனிதனுடைய அந்த வார்த்தைகளை கவனமாக வச்சுக்கொள்ளணும். பொறுமை செய்கிறதுல அடிப்படை வாயை பேணிக்கொள்ளணும். அதே மாதிரி எங்களோட கை கால் எங்களோட உறுப்புகள் செயல்கள் எங்களோட நடத்தைகள் எல்லாத்துலேயும் பொறுமை வரணும். நிறைய பேர் இழந்திருக்கிறது இந்த பொறுமை. ஒரு கட்டம் வரை தான் பொறுமைன்னு சொல்லுவாங்க. இல்லை, பொறுமை அதுக்கு எல்லையே கிடையாது. அல்லாஹுடைய உதவி வரும் வரை அல்லாஹ் என்ன சொல்றான்? பொறுமை அறிங்கன்னு சொல்ல இல்லை, அல்லாஹ் பொறுமையோடு சேர்த்து ஒன்று சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், உதவி தேடுங்கன்னு சொல்றான். அல்லாஹ்ட உதவி கிடைக்கிற வரைக்கும் பொறுமை. எந்த காரியத்தில் உங்களுக்கு கஷ்டம் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் பொறுமை செய்ய வேண்டும். எதுவரை? அந்த காரியத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரை. அந்த காரியம் நீங்கிற வரைக்கும் அல்ல. சில பொழுது அந்த காரியம் அது உங்களுக்கு தீங்கு மாதிரி நீங்க நினைப்பீங்க, ஆனா அதுக்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வெற்றியை வச்சிருப்பான். அல்லாஹ்ட உதவி எப்படி வரும்னு தெரியாது. அல்லாஹ்ட உதவி வரும் வரை பொறுமை. பொறுமை எது வரைக்கும்? காரியம் கஷ்டம் ஒன்று இருக்குது, கஷ்டம் நீங்கிற வரைக்கும் பொறுமை அல்ல. சில பொழுது கஷ்டமாக இருக்கும், அல்லாஹ்ட உதவி வந்து அந்த கஷ்டத்தையே உங்களுக்கு வெற்றியா மாத்திடும். அந்த கஷ்டத்தையே உங்களுக்கு வெற்றியாக மாத்திடும் அந்த அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் தான் சொல்றான், ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். அப்ப பொறுமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இது விரும்பத்தக்க விஷயம். பொறுமை என்பது ஒரு அடிப்படையான விஷயம். அப்ப இந்த பொறுமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறது வாஜிப், கட்டாயம், விரும்பத்தக்க விஷயம்ங்கிற அடுத்த பகுதியில் வரும். அப்ப எனவே இந்த பொறுமை இருக்கணும். பொறுமை இழந்துட்டாருண்டா, ஒரு மனிதர் பொறுமை இழந்துட்டாருண்டா அல்லாஹ் மீது தகாத பார்வை சிந்தனைக்குள்ள போயிடுவார். அப்ப ஏச ஆரம்பிப்பார், திட்ட ஆரம்பிப்பார். அப்படி திட்டாட்டி ஏசாட்டியும் உள்ளத்தின் அளவில் அல்லாஹ்ட கதிரை வெறுத்து கொண்டிருப்பார், அல்லாஹ்ட நாட்டத்தை வெறுத்து கொண்டிருப்பார். அப்ப எனவே பொறுமை வேண்டும். இந்த நிலையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுமை, இப்ப இந்த பொறுமையோடு சேர்த்து அல்லாஹ்ட உதவி எதிர்பார்த்து பொறுமையோடு இருக்கணும். அப்படி பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் இவர்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது இருக்குது என்னண்டா, ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது அந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் மனதளவில் ஒரு மனிதன் பொருந்தி கொள்ளுதல். பொறுமை செய்யறது வேற, பொருந்தி கொள்றது வேற. நீங்க சபருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? சபர், ஒரு மனிதன் பொறுமை செஞ்சா அவருக்கு அந்த காரியம் நல்லதாக அமையும். அதே மாதிரி பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். உதவி தேடினா அல்லாஹ்ட உதவி வரும். ஒரு மனிதன், ஒரு பாவி, ஒரு காஃபிர் அநீதி இழைக்கப்பட்டாலும் அல்லாஹ்ட உதவி அவனுக்கு வரும். ஒரு காஃபிர் அநியாயம் செய்யப்பட்டா கூட அவன் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டான்டா காஃபிர்,
யா முஸ்லிம்களுடைய ரப்பே, எனக்கு இவன் அநியாயம் செஞ்சிட்டான், அநீதி இழைக்கப்பட்டவன் துவா கேட்டால் அவன் துவா கபூலாகும். விளங்குதா? ஷைத்தான் சபிக்கப்பட்டான், அல்லாஹ் இடத்துல அவன் துவா கேட்கிறான், அல்லாஹ் கபூலாக்குறான். அதாவது கியாமத்து நாள் வரை என்னை விட்டு விடு, அவகாசம் தானே அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் அங்கே ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி அநியாயம் இழைக்கப்பட்ட காஃபிர், யா அல்லாஹ் எனக்கு இப்படி அநியாயம் செஞ்சிட்டாங்க கொண்ட முஸ்லீம்கள், அவங்களை அதை தண்டின்னா அல்லாஹுத்தான் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். அப்போ என்ன நீங்கள் விலை கொள்ளண்டா, சபுரோடு இருந்து நீங்கள் துவா கேட்டால் உதவி தேடினால் உதவி வரும். ஆனால் உதவி செய்யப்படுறவங்க எல்லாம் அல்லாஹ்வால பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. அதனால விலை கொள்ளணும். விஷயம் வழங்குதா? அதாவது உதவி வந்துட்டா நம்ம நினைச்சிட்டு கூட அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டாண்டு, அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டாண்டு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. அல்லாட பொறுமைக்கு அல்லாட உதவி வருது. ஆனால் ரிலா என்பது இருக்குதானே, அது யாருக்கெல்லாம் சொல்றான்? சஹாபாக்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான். அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். இப்போ இவங்க எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டாங்க? சஹாபாக்கள் ரிலாண்டா என்ன தெரியுமா? அந்த ஹதீஸ் நான் மேலே சொன்ன ஹதீஸ்ல வருது என்ன? ஃபமன் ரதிய ஃபலஹு ரிலா. யார் கஷ்டங்கள் வருகிற பொழுது அல்லாவை பொருந்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாட பொருத்தம் இருக்குது. ரிலா பொருத்தம். அதாவது பாப்பாட நீங்கள் ஒரு காசு கேட்குறீங்க, பாப்பா இந்த நேரத்தில் மகன் செஞ்ச நல்ல வேலைக்கு ஒரு கேட்குற காசை கொடுக்குறாரு. காசை கொடுத்ததுனால 100க்கு 100 இந்த புள்ளைய பொருந்தி கொண்டான்னு அர்த்தம் இல்லை. விளங்குதா? இப்போ நல்லா இந்த பாப்பாவுக்கு 100க்கு 100 கட்டுப்பட்டு பாப்பாவுடைய உள்ளத்தை குளிர வைக்கிற மாதிரி வாழ்நாள் முழுக்க வாழ்கிற பொழுது உள்ளத்தால் ஏற்படுற ஒரு ரிலா இருக்குது. சில பொழுது இன்றைக்கு நல்லா இருப்பார், நாளைக்கு ஏசி போயிரு பாப்பாவுக்கு. அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரிலல்லா ஃபி ரிலல் வாலிதைன். அதாவது அல்லாட பொருத்தம் பெற்றோரோட பொருத்தத்தில் இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது பாருங்க, இந்த ரிலாண்ட வார்த்தை தானே பொருத்தம் என்பது. நான் உங்களை பொருந்தி கொண்டேன். பொருந்தி கொண்டேன் என்று சொன்னால், பொருந்தி கொள்றது என்று சொன்னால் அந்த மனசுல கட்டுகளவும், சபர்னு சொன்னா அது பொறுத்து கொண்டிருக்கிறது. சபர்னா பொறுத்து கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது. கஷ்டம்தான், பொறுத்து கொள்றேன். ஆனா ரிலாண்டு சொன்னால் நான் உள்ளத்தால ஏற்றுக்கொள்றேன், பொருந்தி கொள்றேன், அல்லாஹ் தந்தை நான் ஏற்றுக்கொள்றேன், பொருந்தி கொண்டு வாழுதல். இப்படி நீங்க ரிலா பொருந்தி கொண்டால் அல்லாஹ்வும் உங்களை பொருந்தி கொள்வான். கஷ்டத்தின் பொழுது இந்த ரிலா இருந்தா, இப்போ ஒரு கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்தை நீங்க சரியா விளங்கி நீங்க அல்லாஹ் பொருந்தி கொள்றீங்கடா, அல்லாட பொருத்தம் கிடைக்குதுண்டா, அந்த கஷ்டத்துல கிடைக்கிற மகிழ்ச்சி தான் அது. சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்கிற பொழுது அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் பொருந்தி கொண்டான். இப்ப இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? சஹாபாக்கள் பொருந்தி கொண்டாங்க தானே, என்னத்தை அல்லாஹ் கொடுத்தான்? எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் காரும் வேணும் பங்களாவும். இப்போ எங்கட பாசையில் சொல்லுதா இருந்தா, அதே மாதிரி ஏக்கர் கணக்கில் காணியும், வேண்டிய நேரத்தில் வேண்டிய நாட்டுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடு வசதிகளும், அல்லது பெரிய பெரிய தோட்டங்களும், அல்லது பெரிய பெரிய மாடா மாளிகைகளில் ராஜ மரியாதையோடையும் வரவேற்கப்பட்டாங்களா? எங்கே பொருந்தி கொண்டாங்க? அல்லாஹ்வை எந்த இடத்துல பொருந்தி கொண்டாங்க? அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் பொருந்தி கொண்டான். சஹாபாக்கள், அதாவது முஸ்அப் பின் உமைர் தங்கத்தட்டில் நடந்து வந்தார். முஸ்அப் பின் உமைர் இந்த பூந்தோட்டத்தில் உறங்கி கொண்டிருந்தார்? இல்லை. அடக்கம் செய்யப்படுறதுக்கு உஹதுல ஷஹீதா மரணிக்கிறாரு, அடக்கம் செய்யறதுக்கு கஃன் துணி இல்லை, கஃன் துணி இல்லை, இலை கொலைய வச்சுத்தான் அடக்கம் செய்யப்படுறாரு. ஆனால் அந்த முஸ்அப் பின் உமைர் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார். எங்க பொருந்தி கொண்டாரு? கால் வெட்டப்பட்டது பொருந்தி கொண்டார்கள், கை வெட்டப்பட்டது பொருந்தி கொண்டார்கள், கண் முன்னால் தந்தை வெட்டப்படுகிறார் பொருந்தி கொண்டார்கள். அதாவது வறுமை 2 நாள் 3 நாள் சாப்பிடுறது கொண்டும் இல்லை, அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவங்க பொருந்தி கொண்ட இடம் விளங்குதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு ஹதீஸில் அறிவித்து ஹதீஸில் பாதுகாத்து கொண்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு புகாரில் வருது, மிம்பருக்கு பக்கத்தில் படுத்திருந்தாங்க, மயங்கி போய் கீழே இருக்கிறாங்க, மயங்கி போய் இருக்கிறாங்க. வார போறவங்க எல்லாம், அந்த மஸ்ஜித் நபவிக்கு வார போறவங்க எல்லாம் ஒரு பைத்தியக்காரன் படுத்திருக்கிறான்னு சொல்லி ஏறி மிதிச்சுக்கிட்டு போனாங்க. புகாரில் வருது. இந்த அபூ ஹுரைரா 5374 ஹதீஸில் எங்களுக்கு அறிவிச்சு தந்தாரு. 4 வருஷம் ரசூலுல்லாவோட இருந்தாரு. இந்த அபூ ஹுரைரா பசி ஒரு சோதனை தானே, மிம்பருக்கு அவர் சொல்றாரு, நான் அப்படியே மிம்பருக்கு பக்கத்தில் நான் உளுந்து கிடப்பேன், என்ன வார போறவங்க எல்லாம் என்ன ஒரு பைத்தியகாரன் நினைச்சு, அரபியல்கிட்ட உள்ள வளமை என்ன செய்யாங்க, ஏறி மிதிச்சுக்கிட்டு போனாங்க.
அவர் சொன்னார், எனக்கு பைத்தியம் அல்ல, அது பசி. பசியின் காரணமாக நான் கீழே விழுந்து கிடந்தேன். சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமில்லை, ஒரு பிடி கவளம் உணவில்லை. நான் பசியினால மயங்கி கிடந்தேன். வாரவங்க போறவங்க எல்லாம் நான் பைத்தியகாரன் என்ன மிதிச்சிட்டு போனாங்க. அந்த அபூ ஹுரைரா கால ரசூலுல்லா அன்னபி ஹுரைரான்னு சொல்றோமே, அவர் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாரே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அபூ ஹுரைரா அதே மாதிரி ஏனைய சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் பொருந்தி கொண்டான் என்று சொன்னால் இவர்கள் எங்க பொருந்தி கொண்டாங்க? இந்த ரிலா என்பது நான் சொன்ன முதலாவது அல்லாஹ்வோட முரண்பட்டு அல்லாஹ்வோட வெறுப்பை காட்டுறது, அல்லாஹ்வோட வெறுப்பை சம்பாதிப்பாங்க. ரெண்டாவது பொறுமை செய்வாங்க, அது கைராக அமையும். மூன்றாவது இந்த ரிலா இருக்குதே, இந்த மகிழ்ச்சி இருக்குதானே, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மகிழ்ச்சி இருக்குதே, இது அந்த ஏறி மிதிச்சுக்கிட்டு போறாங்க. ஆனால் மீண்டும் அவர் எழும்புகிறார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுல இன்பம் இருந்தது. இதுக்குள்ளதான் அந்த இன்பத்தை அவங்க மறைஞ்சிருக்கிற இன்பத்தை அடைஞ்சு கொண்டாங்க. இந்த ரிதுவான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 பேரும் சொர்க்கவாதிகளா இல்லையா? இந்த சொர்க்கவாதிகளுக்கு சோதனை வந்ததா இல்லையா? இவர்கள் எல்லோரும் பொறுமை செய்தார்கள். அதை தாண்டி அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். எங்க பொருந்தி கொண்டாங்க? சோதனைகளின் பொழுது பொருந்தி கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார். எந்த இடத்துல? சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் பொருந்தி கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் பொருந்தி கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் பொருந்தி கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் பொருந்தி கொண்டார்கள். ஏனே சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டால், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பல விடயங்களை இழந்தார்கள், பல சுகங்களை, எல்லாவற்றையும். அதுக்கு மேலால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து அமல் செய்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த ரிலா இருக்கணும். யா அல்லாஹ் நீ தார சோதனை இருக்குதானே, இந்த சோதனையில் நான் திருப்தி அடைகிறேன். அல்லாஹ் ஹுஸ்னு தன் பில்லாஹ் அன இந்த லன் அபுதி பி, என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ அப்படிதான் நான் இருப்பேன். அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை தாரான், நான் பொருந்திக் கொள்கிறேன். ரப்பத் பற்றி நான் தவறாக நான் எதுவும் பேச மாட்டேன், எதுவும் எண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன். அர்ரிலா ஹுஸ்னு தன் பில்லாஹ் இருக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாதி. ஆனா அந்த உமர் பஞ்சு மெத்தையிலே மௌத்தா போனார். யாரோ ஒருத்தன் ஈட்டியால குத்தி வலிக்க 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 அந்த வலியோடு தான் மௌத்தா போனார். அவருக்கு தெரியாதா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுத் மலைக்கு மேலே இருக்கும் பொழுது உஹுத் மலை நடுங்குச்சுது. அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அஜ்மஈன். அப்ப ரசூலுல்லாஹ், அபூபக்கர், உமர், உஸ்மான், இந்த 3 பேர் 4 பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாவோட 3 பேர், ரசூலுல்லாவோட சேர்த்து 4 பேர். புகாரில ஒரு இந்த ஹதீஸ், உஹுத் மலை ஆடிச்சுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உஸ்புத் உஹுத், உஹுதே ஆடாத, அப்படியே உறுதியாக இரு, ஆடாத உஹுத். ரசூலுல்லாஹ் உஹுத் மலையோட பேசினாங்க. இது புகாரில வருது. எப்படி கல்லோட பேசினாராம்? கல்லு கேட்டுதாம். அது முஷ்ரிக்குகளுக்கு, முனாஃபிக்குகளுக்கு, ரசூலுல்லாஹ்ட இந்த ஹதீஸின் மீது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, வழிகட்டவர்களுக்கு வேண்டால் சிந்தனை பகுத்தறிவு இருக்கலாம், அதை பத்தி யோசிக்கலாம். எங்களுக்கு இது வஹி, ஹதீஸ், இது அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறது வஹி. அப்ப உஹுதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்புத் உஹுத், உஹுதே அசையாத அப்படின்னு. அப்படி உஹுத் மலை அசைஞ்ச உஹுத் மலை அப்படியே நின்றுருச்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னமா அலைக நபியுன் வஸித்தீகுன் வஷஹீதான், உனக்கு மேல ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும், அபூபக்கர், ஷஹீதான், 2 ஷஹீத், உமர், உஸ்மான் இருக்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும் நான் ஷஹீதாகத்தான் மரணிக்க போறேன் என்று. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில 100க்கு 100 நம்பிக்கையோட இருந்தாங்க. அவர் அமீருல் முஃமினீனாக இருக்கிற பொழுது எத்தனை பேரை பக்கத்துல வச்சிருந்தாங்க? அவருக்கு தெரியும் யாரோ ஒரு காஃபிர் முஷ்ரிக் என்ன வெட்டுவான், கொல்லுவான், ஏதோ ஒரு வகையில் நான் கொலை செய்யப்படுவேன், ஷஹீதாகத்தான் மரணிப்பேன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை சஹாபாக்களை வளைச்சு வர பாதுகாப்பு வச்சுட்டு இருந்தாங்க? அன்புக்குரிய சகோதரர்களே,
எப்படி 100 பேரை பாதுகாப்புக்கு வச்சுட்டு இருந்தாலும் நான் கொல்லப்பட போறேன் நம்பிக்கை. ரெண்டாவது, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. மூன்றாவது, அல்லாஹ் மீது உள்ள முழுமையான தவக்குல் அவர்களுக்கு இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும் நான் ஷஹீதா மரணிக்க போறேன். ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண வேளையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈட்டியால் குத்தப்பட்டு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வலியோடு தானே மரணித்தார்கள். ஆனால் அந்த உமர் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே ஷஹீதா மரணிப்பார் என்று. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவங்க சொர்க்கவாதி. சஅத் இப்னு அபி வக்காஸ் சொர்க்கவாதி, சயீத் இப்னு ஸைத் சொர்க்கவாதி, தல்ஹா இப்னு உபைதில்லா சொர்க்கவாதி, ஜுபைர் இப்னு அவ்வாம் சொர்க்கவாதி, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் சொர்க்கவாதி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அஜ்மஈன். இவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்கள். என்ன நிலையில, என்ன கஷ்டத்தோட, எந்த பசியோட, பட்டினியோட, எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் மௌத்தாகிற நேரம் வரை அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் ஏற்படுத்தின சோதனைகளில் அர்ரிலா பொருத்தத்தோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வை எங்க பொருந்தினாங்க? கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வருகிற எல்லா நிலைகளும். அபூ ஹுரைரா பசியோடு இருந்தார், அல்லாஹ் பொருந்தி கொண்டார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நிலைகள் கஷ்டப்பட்டாங்க, சோதனைப்படுத்தப்பட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எனக்கு சொர்க்கத்துல நான் போற நேரம் உங்களோட காலடி சத்தம் கேட்டுது. அடிக்கடி கேள்விப்படுறோம் ஹதீஸ், காலடி சத்தம் கேட்டுதுன்றாங்க. அப்ப அந்த பிலால் சொர்க்கவாதியா இல்லையா ரலியல்லாஹு அன்ஹு? அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் வாழ்க்கையில நீங்க சஹாபாக்களோட வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. சஹாபாக்களின் தியாக வரலாறு, சஹாபாக்களோட தியாக வரலாறு. அந்த சஹாபாக்களை அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். எல்லா கஷ்டங்களின் பொழுது, பசியின் பொழுது, பட்டினியின் பொழுது, துன்பங்களின் பொழுது, துயரத்தின் பொழுது, எல்லா கஷ்ட நிலைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். வாழ்க்கையில சஹாபாக்களுக்கு, ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் கவலையும் துன்பமும் பிரச்சனையும், எல்லா உள்ளத்தினுடைய நெருக்கடிகள், எல்லா துன்பங்கள், எல்லா துயரங்கள், எல்லா பிரச்சனைகளை விட பெரிய ஒரு கஷ்டம் உள்ளத்துல வந்தது தன்னை தாயை இழக்கும் பொழுது அல்ல, தந்தை இழக்கும் பொழுது அல்ல, தன்னை மகளை இழக்கும் பொழுது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலை தெரியும். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம் இப்படிதான் நடக்க போகுது. இந்த கவலை, இதுக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலிருந்து நாங்கள் வெளியே சென்று விடக்கூடாது. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் என்றிருந்தார்களே, இந்த மனிதர்களுக்கு சோதனைகளிலும் அல்லாஹு தஆலா ஒரு மகிழ்ச்சியை வைத்தான். அதனால தான் அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு மேனி சல்லடையாக ஆக்கப்பட்டது. அவர்களுடைய உடம்பை பார்த்து இவர் அனஸ் இப்னு நத்ர் என்று கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு அவருடைய உடம்புல அவ்வளவு காயங்கள். மேனி சல்லடையாக்கப்பட்டீங்கன்னா என்ன, துண்டு துண்டா வெட்டப்பட்டு அறியப்பட்டு அவர் யாரென்றே அடையாளம் காணப்படாத அளவுக்கு அவர் இருக்கிற பொழுது அவருடைய விரல் நுனி அதாவது அவருடைய விரலை வச்சு ஒரு அடையாளத்தை வச்சுத்தான் அவருடைய சகோதரி, என்னுடைய சகோதரன் அனஸ் இப்னு நத்ர் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னுக்கு என்ன சொன்னாரு? வாஹன் லிரீஹில் ஜன்னா அஜிதுஹு தூன உஹுத். அந்த மனிதர் அவர் இன்னொரு 5-10 நிமிஷத்துக்கு போற அவருடைய உடம்போட அடையாளமே தெரியாம போகுது. ஆனா அவர் அது 5-10 நிமிஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னாரு? உஹது மலை அடிவாரத்தின் கீழே, அதாவது நான் சுவர்க்கத்தினுடைய வாசனையை நுகருகிறேன் என்று சொன்னார். வாஹன் லிரீஹில் ஜன்னா அஜிதுஹு தூன உஹுத். உஹது மலை அடிவாரத்திலே சுவனத்தினுடைய வாசனையை நுகருகிறேன் என்று சொன்னாரே, அந்த மனிதர் அடுத்த 10 நிமிஷத்துல அவர் வெட்டப்பட்டார், கொல்லப்பட்டார் அல்ல, அவர் யாரென்று அடையாளம் தெரியாத அளவுக்கு உடம்பு சல்லடையாக ஆக்கப்படுகிறது. அவருடைய சகோதரி ருபை பின்த் நத்ர் தான் பார்த்துட்டு சொல்றாங்க, இது என்ற சகோதரன் அனஸ் இப்னு நத்ர் என்று சொல்லி. அந்த மனிதர் மௌத்தாறதுக்கு முன்னால் என்ன சொல்லிட்டு போனாரு? வாஹன் லிரீஹில் ஜன்னா, சொர்க்கத்திர வாசனையை காண்றேன். இது அவருக்கு தெரியும், நான் அல்லாஹ்வுடைய பாதையில மரணிக்க செல்கிறேன். ஆனால் அவருடைய உள்ளத்தில் நான் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டேன் என்ற நிலையில் தானே சென்றார். அதற்கு முன்னால் அவருக்கு ஏற்படுகிற பிரச்சனை, துன்பங்கள், இப்படி எத்தனை சஹாபாக்களை நீங்கள் எடுத்தாலும்
அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சோதனைகளை கொடுக்க 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 அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான். யாரெல்லாம் அல்லாஹ் தார சோதனையில அல்லாஹ்வை பொருந்தி கொள்கிறார்களோ, எல்லாராலையும் முடியாது. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தையாக எங்களுக்கு தெரியலாம், ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை நான் பொருந்தி கொள்றேன், ஏன்ற ரப்பை நான் பொருந்தி கொள்றேன் ஒரு மனிதன் நினைச்சு, நான் அல்லாஹ்வின் நல்லெண்ணம் வச்சு இன்னும் நான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற சோதனையில் ஒரு மனிதன் முடிவெடுக்கிற பொழுது அந்த சோதனைக்குள் ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அதுதான் ரில்வானுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம். 4வது நிலை இதை விட பெரிய நிலை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தது இதுதானே, ஆரம்ப நிலையிலேருந்து 4வது நிலை என்ன தெரியுமா? 3வது ரிலா, சோதனைகளில் அல்லாஹ் பொருந்தி கொள்வது. இது சஹாபாக்கள் உதாரணங்களை பார்த்தோம். 4வது ஒரு நிலை இருக்கிறது, என்ன தெரியுமா? சோதனைகள் வந்தாலும் பொறுமை செய்து அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது எப்போ நன்றி செலுத்தணும்? ஒரு நியமத்து கிடைச்சா நன்றி செலுத்துவோம், அப்படித்தானே? சோதனை வந்தா அல்லாஹ் இந்த சோதனை தந்ததே ஒரு நியமத் என்று நினைத்து நன்றி செலுத்துகிற மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளவு பக்குவமா இருக்கும்? இது 4வது நிலை, இதுதான் உச்சகட்ட நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதைத்தான் தெரிவு செஞ்சாங்க. சஹாபாக்கள் அதை தாண்டி ரசூலா தெரிவு செஞ்சது என்ன? கால் கடுக்க வீங்கிற அளவுக்கு நின்று தொழுதாங்களா இல்லையா? அப்போ ரசூலாட்ட என்ன கேட்கப்பட்டது? கஃபரல்லாஹு லக மா தகத்தம் மின் தம்பிக வ மா தஅഖர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களோட முன்பாவம் பின்பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, நீங்க ஏன் இவ்வளவு தொழுறீங்கன்னு சொன்ன பொழுது என்ன சொன்னாங்க? ஒரு பொறுமையாளியாக இருக்கணும் அல்லது நான் சொர்க்கம் போகணும்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? அஃபலா உஹிப்பு அன் நகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? இந்த நன்றியுள்ள அடியானாக இருக்கணும் என்பதுதான் ரசூலோட இலக்கு. என்றா இந்த நன்றி எல்லா நிலையிலும் இருக்கணும். அல்லாஹ் மனிதனை குறை சொல்ற ஒரு இடம் என்ன தெரியுமா? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் அல்லாஹ் கொடுத்த அருள்களுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். ஆனால் உண்மையான மூமின் சோதனைகளின் பொழுதும் நன்றி உள்ளவனாக இருக்கணும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அது எப்படி முடியும்? அப்ப உங்களுக்கு அல்லாஹ் தந்த சோதனைகளின் பொழுது நீங்க நன்றி செலுத்துகிற பொழுது அல்லாஹ் உங்களோட உள்ளத்துல ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை போடுவான். எப்படி? நாங்க ஏன் நன்றி செலுத்தணும்? இப்ப நன்றி செலுத்தினா அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான் தானே? நன்றி செலுத்தினா அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். சோதனைக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் சோதனை அதிகப்படுத்தி தருவானா? இங்கதான் நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி ஒரு மனிதன் சோதனையை விளங்குவானண்டா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஒரு சோதனையை கொடுத்தால் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா கம்மின் வலா அதா ஹத்த ஷௌகத்து யுஷாகு ஃபி ரிஜ்லி. ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுற கவலை இருக்கு தானே, கவலை. இப்போ வீட்டில் உட்காந்துட்டு என் மகன் எதிர்காலத்தை பற்றி அல்லது என் பிள்ளைனால இப்படி ஒரு கவலை, நீங்கள் இப்படி ஒரு 10 நிமிஷம் கவலைப்படுறதுக்கே அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுற கவலை, துன்பம், துயரம், நீங்கள் நடந்து வாரீங்க, திடீரென்று ஒரு கல்ல தடுக்கப்படுறீங்க, ஒரு முள் குத்துது, இது நம்மட கவனையினம்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதன் மூலமாக உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்து 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 பாவம் இல்லாத நிலையில் அல்லாஹ் அவனை சந்திக்க வைக்கிறான்டா எவ்வளவு பெரிய நியமத் அருள் இது. ஒரு சோதனை வருது, உடனே உங்களுக்கு கவலை வருது, நான் அல்லாஹ் விட்டு தூரமாகிறேன் பாரு. நான் ஒரு மாசத்துக்கு முன்னால அல்லது போன நோன்புல எல்லாம் நான் எப்படி கியாமுல் தொழுதேன், எப்படி பாவத்தை விட்டு இருந்தேன், சுஜூதுல எவ்வளவு துவா கேட்டேன், எவ்வளவு கண்ணீர் வடிச்சேன், எவ்வளவு குர்ஆன் ஓதினேன். இன்றைக்கு நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், வட்டியோடையும் தகாத உறவுகளோடையும் தகாத முறையில் நடந்து கொண்டு தகாத வியாபாரத்தோடு இப்படி நான் ஹராமான முறையில் சம்பாதிச்சு கொண்டு இப்படி போறேனே, தொழுகையில குறைபாடு, இபாதத்துல குறைபாடு, இப்போ எனக்கு இந்த சோதனை வந்திருக்குதே என்று நினைத்து ஒரு மனிதன் அதற்கு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் எனக்கு இதை தந்த காரணத்தால நான் அல்லாஹ்வை இன்னும் நெருங்கணும் என்று நினைத்து இதை அருளாக பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் என்ற அந்த நெருக்கத்தை அல்லாஹ் தருவான், அல்லாஹ்வுடைய அருளை தருவான், அது நெருக்கமாக மாறும். அதுதான் அல்லாஹ் சொல்றான் என்ன, வல நுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். ஒரு முஃமினுக்கு, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சின்ன சோதனையை கொடுக்கிறான். எதற்காக? பெருசு இல்லை, சின்ன சோதனையை கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், அல்லாஹ் அவனை மீட்டெடுக்கிறதுக்கு. சில பொழுது பாவம் இருந்தா சோதனையை கொடுத்து பாவத்தை மன்னிப்பான், பாவம் இல்லையா சொர்க்கத்தில் அவன் தரஜாவை கூட்டுவான். அப்படி அவன் தரஜாவை கூட்டுற நேரத்தில் அவனுடைய அந்தஸ்து கூடும்.
இப்ப அவன் நன்றி செலுத்த 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 இன்னும் தரஜாவை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். யா அல்லாஹ் தந்த சோதனைகள் இது உண்மையில் என்ற பலவீனத்தை எனக்கு யா அல்லாஹ், இன்னும் நான் உன்னை நெருங்குறேன் யா அல்லாஹ், இதற்கு நன்றி யா அல்லாஹ் என்று இன்னும் அல்லாஹ்க்கு சுக்குர் செய்ய 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 நீங்க அல்லாஹ்வை நெருங்கி 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 போவீங்க. எந்த அடியான் என்னை நெருங்குவான் நெருங்குவான் நெருங்குவான், எப்படி என்னோட அந்த அடியான் நெருங்கி விட்டால் நான் அவனுக்கு மிக நெருக்கமாக மாறிவிடுவேன் அல்லாஹ் சொல்றானே. அப்படி ஒரு நிலை வரும். அல்லாஹ் பொருந்தி கொண்டு, அதாவது ரிலாயிக்கு தானே அல்லாஹ், நாங்க அல்லாஹ் பொருந்தி கொண்டோம், அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டான்னு தாண்டி ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அல்லாஹ்வுடைய இபாதத்தில் திளைக்க திளைக்க அந்த மனிதனுக்கு உதவி செய்கிற எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தஆலா உதவி செய்து கொண்டே இருப்பான். ஹதீஸுல் குத்ஸில் வருதே, அவன் பார்க்கும் பார்வையாக, கேட்கும் கேள்வியாக, பிடிக்கும் கரமாக நான் மாறுகிறேன்டா. என்ன அந்த இடங்களில் எல்லாம் அவன் நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் அவனுக்கு அதிகம் கொடுத்து கொடுத்து அவனோட உள்ளத்தில் நிம்மதியை மகிழ்ச்சியை போடுவான். இப்ப ஒரு மனிதனுக்கு ஏற்படுற சோதனையும் அருளாக மாறிவிடும், சோதனையும் இன்பமாக மாறிவிடும். இந்த சோதனை இருந்துகிட்டே இருக்கும். என்னப்பா உங்களோட வாழ்க்கையில என்ன, அவங்களுக்கு அப்படி நஷ்டமாமே, உங்களுக்கு இப்படி பிரச்சனையாமே, அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததாமே அப்படின்ட்டு இவற்றை கேட்கறதுக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் 5 நேர தொழுகையில முன்சஃபில் இருப்பாரு, சுஜூதுல கண்ணீர் வடிப்பாரு, அவர் கொடுக்குற மாதிரி தர்மம் கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் போன வருஷம் அந்த தர்மம் கொடுத்தாரா, கொடுத்துட்டே தான் இருக்கிறார். ஆனா நஷ்டமாமே இல்ல, நான் எல்லா நிலைகள் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், நான் நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா, என் ரப்பு என்ன சோதிச்சது நீ கொடுக்குறியா இல்லையா, நன்றி செலுத்துறியா இல்லையா பார்க்கறதுக்கு நான் நன்றி செலுத்துவேன். இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியை போடுவான். இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியை போடுவான். அவர் ஏனென்றா அவருக்கு பழகிருச்சு கொடுப்பதில் மகிழ்ச்சி, அல்லாஹ் முன்னால கண்ணீர் வடிப்பதில் மகிழ்ச்சி. நாங்க மூமின்களுக்கு இது தெரியும். நீங்க உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையாமே, வீட்டுல தண்ணி வந்திருக்கும், வீட்டுல படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கும். யாராவது மூமின்கள் சுபுக விட்டிருப்பாங்களா, லோஹர் தொழுகை விட்டிருப்பாங்களா? நீங்க அந்த கம்பளை கெலிவோயா அது மாதிரி ஏனைய இடங்கள் எல்லாம் இப்ப வெள்ளம் வந்தது, சுபுக விட்டாங்களா, லோஹரை விட்டாங்களா, அசரை விட்டாங்களா, மக்ரிபை விட்டாங்களா? ஏன்? அது மூமின்களால மட்டும்தான் முடியும். அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்தணும், தொழுறேன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேன், தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதும் பொழுது அவன் வீடு, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்கூல் புத்தகம் எல்லாம் அப்படியே சுக்குநூறாய் கிடக்குது. இவன் சொல்றான் தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்று. இந்த நிலை என்ன எங்களுக்கு தெரியாமலே நாங்க சில பொழுது செய்யறோம் சகோதரிகளே. அங்க வாப்பா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு, கடைசி நிலையில இருப்பாரு, மனைவி ஹாஸ்பிட்டல்ல பெரிய பிரச்சனையா இருக்கும். இவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மான். ஆனா ஒரு காஃபிர் வந்து அல்லது அல்லாஹ் விளங்காத ஒருத்தன் பார்த்தா அல்லாஹ் இறக்க முடியும்னு சொல்றாய், இந்த பாரு உண்ட மனைவிக்கு இந்த நோய், உண்ட பிள்ளைக்கு இந்த நோய், அங்க அவர் எக்ஸிடென்ட் ஆகிருக்கிறாரு, உண்ட வீட்டுல ஒண்ணுமில்ல, நீ சொல்றாய் அர் ரஹ்மான் ரஹீம் என்று. அல்லாஹ் அளவற்றாருளாண்டு, அல்லாஹ் அளவற்றாருளாண்டா இப்படியெல்லாம் ஒன்று தண்டிக்கணுமா? இல்ல, என்ற ரப்புக்கு தெரியும் எனக்கு எப்ப தரணும், எனக்கு என்ன சரணும், எந்த நிலையில அல்லாஹ் என்ன எனக்கு தரணும், எதை எடுக்கணும், எதை கொடுத்தால் இந்த துனியா எல்லாம் கிடைச்சி ரப்பை விட்டு தூரமாகுவதை விட துனியா எல்லாம் பறிபோய் ரப்போடு நெருக்கமாக இருப்பது எவ்வளவு பெரிய சொத்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கவுலுல் அப்த் அல்லாஹு அக்பர் கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. ஒரு அடியான் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது இந்த உலகம், உலக வஸ்துக்கள் எல்லாவற்றையும் விட சிறந்ததுன்னு சொன்னார்கள். எல்லாம் அழிஞ்சு போச்சுது, நான் மட்டும் மிச்சமா இருக்கிறேன், என் உள்ளத்துல ஈமான் இருக்குது என்று சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி தொழுற அந்த ஒற்றை வார்த்தை அழிந்து போன கோடியை விட சிறந்தது. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை அல்லாஹு அக்பர் என்று சொல்ற வார்த்தை இருக்குதே, அது அதனுடைய பெருமதி இந்த உலக வஸ்துக்களை விட சிறந்தது. ஒரு முஃமின் எல்லா நிலைகளிலும் துன்பங்களிலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்கிற பொழுது, அல்லாஹ் பெரியவனா ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த ரப்பிடம் முறையிடுகிற பொழுது அதுல கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி. சுஜூதுல கண்ணீர் வடிக்கிறார், அந்த கண்ணீர் துளியில் மகிழ்ச்சி தெரியும். ஏன்? அவருக்கு வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது, கையில குர்ஆன் எடுத்து ஓதுகிறார், அந்த குர்ஆனை எடுத்து ஓதுகிற பொழுது ஒரு மகிழ்ச்சி தெரியும். கஷ்டமா அங்கே இருக்கும், சோதனையில அந்த மகிழ்ச்சி மறைந்திருக்கிறது. அவருக்கு எல்லாம் மலை போல பிரச்சனைகள் இருக்கும், மலை போல கடன் இருக்கும், புயல் போல பிரச்சனைகள். ஆனால் அவர் கையை உயர்த்தி கண்ணீர் துளிகளை வடிக்கிற பொழுது நெஞ்சில் வைக்கிற சுமைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கிறது. தெரியும் இந்த துவாவால் அல்லாஹ் ஒரு நிலைமையை சீராக்கி அல்லாஹ் அவன் பக்கம் நெருக்கம் பெற்ற மனிதர்களாக என்னை மாற்றுவான், அந்த மனிதர்களோடு என்னை எழுப்புவான் என்று அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற உணர்வு. அவன் குர்ஆனை ஓதுவான்,
அவர்கள் மலைகளை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ் இந்த மலைகளை எல்லாம் தூள் தூளாக ஆக்குவான் என்று அவன் ஓதுகிற மனிதனுக்கு அவனுக்கு தெரியும், இந்த மலையை, இந்த எவரெஸ்ட் சிகரத்தை, இந்த பெரிய இமயமலையெல்லாம் தூள் தூளாக அல்லாஹ்வுக்கு மாற்ற முடியும் என்றால் இந்த பிரச்சனைகளை, துன்பங்களை, எனக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை தூள் தூளாக ஆக்குறதுக்கு அல்லாஹ்க்கு முடியாதா? அல்லாஹ்க்கு முடியும். எனவே அல்லாஹ்வை நெருங்குவான். கஷ்டம் வர வர வர, சோதனை வர 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 அல்லாஹ்வை பொறுமை செஞ்சு அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு நன்றி செலுத்தி 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 அல்லாஹ்வை நெருங்குவான். சோதனைகள் எல்லாம் அருள்களாக மாற ஆரம்பிக்கும். சில பொழுது சோதனைகளோடே அவன் மரணித்து விடுவான். அல்லாஹு தஆலா நாளை அவனை எழுப்புகிற பொழுது பாவங்கள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத, குற்றங்கள் இல்லாத ஒரு தூய மூமினாக அல்லாஹ் கைப்பற்றுவான். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மாவே இர்ஜிஇ. எதுல அமைதி? அல்லாஹ்வை பொருந்திக் கொள்றதுல, அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்றதுல, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுல அமைதி பெற்ற ஆன்மாவே இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையில், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டு செல்வாயாக. ஃபதுகுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களோடு பிரவேசிப்பாயாக. வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்து விடுவாயாக என்று அல்லாஹ் சொல்வானாக இருந்தால், இந்த சோதனைகளுக்குள்ளே அல்லாஹுடைய பொருத்தமும் சுவர்க்கம் என்ற அருள்கள், மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது. இதை ஒரு முஃமின் அடைந்து கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த துயரம், எந்த கஷ்டம், எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த 4வது படித்தரத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். முதலாவது, அது அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள். அல்லாஹ் தந்ததை, அல்லாஹ்வுடைய கஷ்டம், அல்லாஹ் தர அந்த துன்பங்களை, துயரங்களை, சோதனைகளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ்வோடு தகாத முறையில் நடந்து அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுக்கொள்வார்கள். 2வது, கஷ்டங்கள் வந்தா பொறுமை செய்யறது, அது அல்லாஹ் அதுக்கு ஹைர், அந்த காரியத்தை ஹைராக்குவான், அல்லாஹ் உதவி செய்வான். 3வது, பொருந்தி கொள்றது. அல்லாஹ் நான் பொருந்தி கொண்டேனா, அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்வான். நாளை மறுமையில் எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவர்கள் அல்லாஹ் எழுப்புவானோ அதே போன்று அல்லாஹ் எங்களை எழுப்புவான். 4வது நிலை இருக்கிறதே, ரசூலுல்லாஹ் கேட்டது, ரசூலுல்லாஹ் விரும்பினது, நான் நன்றி உள்ள அடியானாக எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்த விடமாட்டேன், எதுவரைக்கும் மௌத்தாகும் வரை நன்றி உள்ள அடியானாக எல்லா கஷ்டங்களின் பொழுதும் துன்பங்களின் பொழுதும் நன்றி செலுத்தி 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 என்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில், அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட நிலையில் நான் மரணிப்பேன். இந்த நிலை ஷுக்ருடைய நிலை, நன்றி செலுத்துகிற நிலை, துன்பங்களின் பொழுதும் நன்றி செலுத்துகிற நிலையோடு நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சொர்க்கத்தில் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே எல்லா சிரமங்களின் பொழுதும் கஷ்டங்களின் பொழுதும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு சிரமமான ஒரு பயிற்சி, மூமினுக்கு லேசு. நாம் இதை பயிற்சியாக எடுத்து நாம் எங்களுடைய வாழ்க்கையில இந்த நிலைகளை, சபுரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ரிலாவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், சுக்ரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 4 நிலைகளிலும் 3 நிலைகளில் படிப்படியாக வந்து சுக்ர் இந்த இடத்துல வந்து அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு அல்லாஹுடைய அந்த நல்லெண்ணத்தோடு ரிலாவை பெற்ற வண்ணம் மரணிக்கிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.